ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரீசெண்ட் டேஸில் கோயம்புத்தூர் இருக்க ப்ரூ ஹில்ஸ் தான் போயிருந்தேன். காலேஜ் டேஸில் நான் பார்த்த ப்ரூ ஹில்ஸ்க்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் அண்ட் நிறைய ஷாப் வந்து க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. நிறையவே சூப்பராக இருக்குது. அண்ட் ஏதோ ஜப்பானில் போன ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு உள்ளே போகும்போது. அவ்வளோ யூனிக்காக நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் டைம் வரையா நிறையா ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க காஸ்டியூமுக்கு. அதெல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் ஸ்னோ ஃபேண்டஸின்னு ஒரு விஷயம் வச்சுருந்தாங்க. உள்ள ஏதோ ஸ்னோ இருக்கும் போய் விளாட்லான்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நான் ஊர்லேருந்து வந்தபோது குளிரில் தான் வந்தேன். எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளேயே போகல. வெளியே மட்டும் பார்த்துட்டு, அப்படியே அந்த ஃபன்னை என்ஜாய் பண்ணிட்டு, சுற்றி முற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன். அண்ட் ரொம்பவே கிரியேட்டிவாக நிறையா ஷாப் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கேரி ஹவுஸ்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த சவுண்டு கேட்ட உடனே உள்ளுக்குள்ளே அள்ளு விட்டுருச்சு. இதில் நான் எப்படி உள்ளே போவேன்னு சொல்லுங்கள்? நமக்கு அதெல்லாம் செட் ஆகுது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதோட சரி. அப்புறம் வெளியே வந்துட்டேன். சரி குழந்தைங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு பார்த்தா, கேம்ஸ் இன்னும் நிறையவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் மறக்காமல் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா, இந்த மாலை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். தேங்க் யூ.